ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் டெபிலிட்டி ஸோ ஓவர் பவர்ல எபிசோட் 2 தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சோலோ லெவலிங் கிங்டம் ஆஃப் ருயின்ஸ் அண்ட் நிஞ்சா காமி என்ற அனிமி சீரிஸோட வீடியோஸ் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டே வரோம். மறக்காம அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அண்ட் இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரிமா அங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவும் டானரோவும் எப்படியோ பக்கத்துல இருக்க ஒரு சிட்டிக்கு வந்துடுறாங்க. அவங்க கரெக்டா வரப்போது அந்த இடத்துல டோரை சோல்ஜர்ஸ் அடைக்க போறாங்க. இது டோர் அடைக்க போறாங்களான்னு சொல்லிட்டு டானரோ கேட்கறா. ஹீரோ ஒன்னு சொல்றான், வழக்கமா இது மாதிரி சிட்டிஸோட டோரை ராத்திரிக்குள்ள அடைச்சிருவாங்கன்னு சொல்றா. இவா நம்ம அதுக்குள்ள உள்ள போயிருவோம்னு சொல்லிட்டு டானரோ நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போறா. அங்க இருக்க சோல்ஜர் பார்த்தா இவங்களுக்கு புரியாத லாங்குவேஜ் ஏதோ பேசுறாங்க. அப்புறம் இவங்களை மீட் பண்றதுக்கு அந்த இடத்துல மசாயிக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். மூமெண்ட் நம்ம ஹீரோவையும் டானரோவையும் பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே வந்து போன குரூப்பை விட டிஃப்ரெண்டா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்ம ஹீரோ ஒன்னு அவன்கிட்ட பேசுறான். அவன் பேசினோடனே இவன் டென்ஷன் ஆயிடுறான். நம்ம ஹீரோ மசாயிக்கோ கிட்ட கேட்கறான், நாங்க ரெண்டு பேரும் எங்க குரூப்ல இருந்து தனியா பிரிஞ்சிட்டோம். அவங்க எல்லாருமே ராயல் கேபிட்டலுக்காக போறேன்னு சொன்னாங்க. எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறான். மசாயிக்கோ என்ன சொல்றான், வழக்கமா இந்த ஊருக்குள்ள வர்றதுக்கு நாங்க காசு வாங்குவோம். ஆனா எங்களுக்கு மேல இடத்துல இருந்து ஆர்டர் விட்டாங்க. இது மாதிரி சேஜ் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்துலாம் எந்த காசும் வாங்கக்கூடாதுன்னு. அதே ஒரு இதா போச்சு. அத மாதிரி எனக்கு ஆர்டர் விட்ட மாதிரி உனக்கு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர்லாம் தரல. அதனால நான் உனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் டானரோவும் ஹீரோவும் அங்கிருந்து எஞ்சி போயிடுறாங்க. டானரோவை பார்த்து, அதாங்க லேடிக்கு வேணா என் இடத்துல தங்கறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். டானரோ ஒண்ணு அதெல்லாம் தேவையில்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து கூட்டி ஓடிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோ ஒண்ணு டெனோரா கிட்ட கேட்கறான், ஏன் நீ என்ன அங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு வந்தேன்னு. நான் ஒண்ணு அதுக்கு சொல்றான், நீ ஒருவேளை அவனையும் கொண்டனா அதனாலதான் நான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒண்ணு டெனோரா கிட்ட கேட்கறான், நான் எதுக்கு அவனை கொள்ளணும், என்ன பார்த்தா அவனுக்கு என்ன ஹோமிசைட் மேனியாக் மாதிரி தெரியுதான்னு சொல்லிட்டு கேட்கறான். டெனோரா ஒண்ணு ஹீரோ கிட்ட சொல்றா, எனக்கு அது கூட பயம் இல்ல, இன்னும் நீ யாருன்றதே உனக்கு புரிய மாட்டேங்குது பத்தியா, அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் தான் டெனோரா அங்க இருக்க டவுனையும் அங்க இருக்க மக்களையும் கவனிக்கிறா. பார்த்தா ஏதோ ஃபேண்டசி மூவில வர மாதிரியே இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் ஏதோ பீஸ்டுக்கும் மனுஷனுக்கும் பிறந்த குழந்தைங்க மாதிரி இருக்காங்க. காதுங்க எல்லாம் பெருசா வச்சுட்டு பாதி அனிமல் பாதி மனுஷங்க மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஹீரோ கிட்டயும் டெனோரா கிட்டயும் மிராயின்ற ஒரு பூனை மாதிரி இருக்க ஒரு பொண்ணு வந்து அங்க இன்ட்ரோடியூஸ் ஆகிறா. இங்க ரெண்டு பேரும் சேஜ் கேண்டிடேட்ஸ் தானேன்னு சொல்லிட்டு கேட்கறா. உங்களை பார்த்தா இந்த டவுனுக்கு புதுசா வந்த மாதிரி இருக்கு, அதனால நான் உங்களுக்கு இந்த டவுனை சுத்தி காட்டுறேன். நான் உங்ககிட்ட இருந்து ஒரு நயா பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே இவங்க ரெண்டு பேரும் அது எப்படி உனக்கு லாபம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. வந்துட்டு கொஞ்சம் இந்த மேல் சேஜ் கேண்டிடேட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பழகுவேன். அவங்க எனக்கு பார்த்து ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க. பிசினஸ் ஓட்டணும்னா ஏதாவது பண்ணிதான் ஆகணும். இது மாதிரிதான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறைய பெருசா வளர்த்து என் பிசினஸ் நல்லா ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. கவலைப்படாதீங்க, அந்த மேல் கேண்டிடேட்ஸ்க்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நான் அவங்க மேல கை கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றா. டெனோரா இந்த சைடு அவகிட்ட இல்ல நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. ஒன்னு டெனோரா கிட்ட என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்கறான். டெனோராவும் பெல்ஜியம் போறதுக்கு முன்னாடியே நான் இந்த சிட்டியை சுத்தி பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் மிரேய கிட்ட எங்களுக்கு இந்த சிட்டியை சுத்தி காட்டுன்னு சொல்லிடுறான். அப்புறம் இவங்களும் சிட்டியை சுத்தி பார்த்து ராத்திரி ஆயிருது. டெனோராவும் நிறைய பொருட்கள் வாங்கிடுறா. பார்த்தா அந்த இடத்துல கொள்ளைக்காரங்க வந்துடுறாங்க. கொள்ளைக்காரங்க வந்து இவங்களை ரெண்டு சைடுமே சுத்து போட்டுறாங்க. ஒன்னு சொல்றான், இது நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். டெனோராவும் ஒன்னு சொல்றா, அவளை நல்ல பொண்ணுன்னு சொல்லி நம்பி வந்து தப்பா போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒன்னு இந்த கொள்ளைக்காரங்க கிட்ட கேட்கறான், உங்களுக்கு தேவை எங்களோட காசு தானே, எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அந்த கொள்ளைக்காரங்க அந்த ஐடியால மட்டும் வரல. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தேவை காசு தான், ஆனா நான் முன்ன மாதிரி லேக் ஆகிற சேஜ் கேண்டிடேட்ஸை கொல்றதும் எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இந்த சேஜ் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இந்த டவுன்ல ஓவர் அலம்பு பண்ணிட்டு திரியறானுங்க. அதனால இங்க யாருக்குமே அவனுங்களை பிடிக்காது. அது மட்டும் இல்ல, அவனுங்களாம் பயங்கர பலசாலிகளா இருப்பானுங்க. அதனால அவனுக்கு மேல எங்களால கை கூட வைக்க முடியாது. இந்த மாதிரி பவர்லெஸ் ஸ்டேஜ் கேண்டிடேட்ஸ் எங்களுக்கு கிடைச்சா அவனுங்க மேல இருக்க கோவத்தெல்லாம் நாங்க உங்க மேல காட்டிடுவோம்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. இது எங்களுக்கு காசும் அவ்வளவு செலவாகாது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபும் பயங்கரமாகும்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. ஹீரோ ஒன்னு சொல்றான், இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு உங்களோட என்னன்றது, அதனால நான் உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அங்க இருந்த மத்த கொள்ளக்காரனுங்கெல்லாம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணு, நாங்க ஒன்னும் உங்களை கொல்ல போறதுலாம் இல்ல, ஆனா மரணத்தை விட பயங்கரமானதை உங்களுக்கு காட்ட போறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம டெனோரா ஒன்னு மிராய் கிட்ட சொல்றா, உனக்கு வேணா இவனை பாக்குறதுக்கு பவர் இல்லாத மாதிரி தெரியலாம், ஆனா இவன் வேற லெவல்ல பவர் இருக்கவன், அதனால இவன்ட்ட மோத வேண்டாம், உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிராய் ஒன்னு அதை கேட்காம, உன் கதையெல்லாம் வேற யாராவது வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றா. உன்ன மாதிரி பவர் இல்லாத சேஜஸ்லாம் இது மாதிரி மாட்டினா ஏதாவது கதை விட்டு தப்பிக்க பாப்பீங்க, உங்களாலாம் எங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ என் பின்னாடி இருக்கவங்க எல்லாரும் சாவலாம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுறான். இவன் பின்னாடி நின்றுட்டு இருந்த எல்லா கொலைக்காரங்களும் அவன் சொன்ன அடுத்த செகண்டே செத்து
செத்து போயிடுறாங்க. உடனே இவன் முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் பயந்துடுறாங்க. டேய் என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இவனை பார்த்து. ஹீரோ உடனே இங்க இருக்க மத்தவங்க மேல அவனோட பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணி பாக்குறான். ஹாஃப் டெட்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா பார்த்தா அவன் முழுசா செத்து போயிடுறான். ஹீரோ ஒன்னு அப்பனா ஹாஃப் கூட அதிகமா தான் இருக்கு போலன்னு சொல்லிட்டு சரி அப்பனா உனக்கு ரைட் ஆங்கிள் மட்டும் செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை பார்த்து சொல்றான். பார்த்தா அவனும் முழுசா செத்து போயிடுறான். அப்புறம் இன்னொருத்தனை பார்த்து உனக்கு ரைட் ஷோல்டர் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா அவனும் முழுசா செத்து போயிடுறான். அப்புறம் ஹீரோ கடைசியா ஒருத்தனை பார்த்து உன் கண்ணு செத்து போயிடணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். பார்த்தா அவன் கண்ணு செத்து போய் அவன் வலியில துடிச்சிட்டு இருக்கான். அப்புறம் யோசிக்கிறான், இது மாதிரி நம்ம பவரை ஆஃபா யூஸ் பண்றது நல்லது இல்ல, பாக்குறதுக்கு இது டார்ச்சர் மாதிரி தெரியுது, எனக்கு இது பிடிக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் மிராயோட ஆட்டிடியூடே மாறிடுது. அவ்வளவு நேரம் அதுப்பா பேசிட்டு இருந்த மிராயு இவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா. ப்ளீஸ் என்ன மட்டும் உயிரோட விட்டுரு, என்னோட தம்பிங்கெல்லாம் பசியில காத்துட்டு இருக்காங்க எனக்காக வீட்டுலன்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்காக நீ இது மாதிரி கொள்ளடிக்கிறதும் கொலை பண்றதும் ஆளுங்களை கடத்திட்டு போறதுலாம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் மிராயும் அப்புறம் இன்னொருத்தரையும் பார்த்து டைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஆனாலும் பார்த்து அவங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஓடி போறாங்க. மிராயும் அந்த கொலைகாரனை விட்டுட்டு பயங்கர தூரமா சம ஸ்பீடா ஓடிட்டு போறா. பின்னாடியே அந்த கொலைகாரன் என்னை விட்டுட்டு தனியா ஓடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான். பார்த்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிடுறாங்க. மிராயு சாவறதுக்கு முன்னாடி இவங்க கூட நான் ரொம்ப வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு சாவரா. சரி கொலைகாரங்க தான் இங்க எல்லாமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா பின்னாடி சோல்ஜர்ஸ் வந்து நிக்கிறாங்க. இந்த கார்டுங்களோட கேப்டன் வந்து நிக்கிறா. நின்று நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா, சரிங்க அங்கேயே நில்லுங்க, நான் உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒன்னு எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க சும்மா இந்த தெரு வழியா நடந்து வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கார்டுகளோட கேப்டனா இருக்கவ ஏன்கிட்டே போய் சொல்லிட்டு இங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்தேன், உங்களை ரவுண்டு கட்டின அந்த திருடனுங்களாம் டக்கு டக்குன்னு கீழே விழுந்தானுங்க, அவனுங்களை நீ என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஒன்னு சொல்றா, எனக்கு அப்பமே தெரியும் நீங்க இது மாதிரி எங்க மேல ஏதாவது பழி போடுவீங்கன்னு நினைச்சேன், அப்படியே பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. நீங்க அப்படியே அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்பமே வந்துட்டு எங்களை காப்பாற்ற வேண்டியதானு சொல்லிட்டு டனோரா அவங்க கிட்ட கேட்கறா. ஒன்னு இவங்க சொல்றாங்க எங்களோட பிளானே வேற, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இந்த கூட்டத்தோட தலைவனை பிடிக்கிறதா எங்களோட பிளான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க எங்க கிட்ட திருநதுக்கு அப்புறம் இவங்க எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இவங்களோட கேப்டனை பிடிக்க பார்த்திருக்கீங்க அதானு சொல்லிட்டு கேட்கறான். ஆமான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, நாங்க இது மாதிரி சேஜுகளோட மேஜிக் பவரால ப்ரொடெக்ட் பண்ணப்படுற காட்ஸ், எங்க மேல உங்களோட கிஃப்ட் பவர்லாம் வேலை செய்யாதுன்னு சொல்லி சொல்றா. இப்போ சைட்ல ஜார்ஜின் இருக்கவன் கேப்டன் எடில்கர் இவங்க மேல அந்த கிஃப்ட் பவரே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது பண்ணதுக்கு சான்சஸே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னாவா என்னடா சொல்றதுன்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா என்னோட ஸ்கில்ஸ் வச்சு பார்த்ததுல இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அந்த கிஃப்ட் பவர்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு சரி வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஜார்ஜிங் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டயும் டெனாரோ கிட்டயும் எங்க கேப்டன் பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோவும் சரி சரி அதெல்லாம் மேட்டர் கிடையாது, எங்களுக்கு ராத்திரி தங்கறதுக்கு மட்டும் ஒரு இடத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் இந்த சைடு கேப்டன் எடல்காரு இங்க ஒரு தலைவா இருக்கான் ஜார்ஜின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் டெனாராவும் தங்கறதுக்கு ஒரு சரியான இடம் கிடைச்சிருது. டெனாரா அந்த இடத்த பார்த்துட்டு இது பாக்குறதுக்கு மாளிகை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறா. ஆனா நான் இது வரைக்கும் மாளிகைக்குள்ள போனது இல்ல, ஆனா இது பிரம்மாண்டமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறா. ஹீரோ ஒன்னு டெனாரோ கிட்ட என்ன பிளான்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா இல்ல வேற வேற ரூம் எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறான். டெனாரா ஒன்னு வெக்கப்பட்டு இல்ல இல்ல நம்ம ஒரே ரூம்ல இருக்க வேணாம், வேற வேற ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றா. அப்புறம் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் தனித்தனி ரூம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. டெனாரா ரூமை பார்த்துட்டு எப்பா இதுவும் செம்ம பெருசா இருக்கு, இது எல்லாமே ஒரு ஆளுக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிடுறா. அப்புறம் பெட்ல படுத்துட்டு யோசிக்கிறா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டு பேருமே செப்பரேட் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒருவேளை ஹீரோக்கு அவ மேல ஏதாவது லவ் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு ஹீரோ ஃபர்ஸ்ட் அவளோட பூப்ஸை பத்தி சொன்னது ஞாபகம் வருது. அவன் நினைக்கிறது எல்லாமே அது ஒண்ணு மட்டும் தான் சொல்லிட்டு திரும்பி யோசிக்கிறா. இப்படி யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆன்மா வருது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு இவளோட அக்காவோட ஞாபகம் வந்துருது. அக்கா நீ எனக்கு இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஒன்னு அந்த பேய் கத்துது, தயவு செஞ்சு என்ன மட்டும் அவ கூட கம்பேர் பண்ணி பேசாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் ஒன்னும் உங்க அக்கா கிடையாது, என் பேரு மோக்கோ மோக்கோ டெனோரா. டெனோரா ஸ்கூலோட ஃபவுண்டரோட சன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் உன்னோட முன்னோர்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்கேன், நான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லிட்டு சொல்லுது. டெனோரா உன்னை கேக்குறா, என்னது என்ன காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா, நீ ரொம்ப லேட்டா வந்திருக்கேன்னு உனக்கே தோணலன்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, சாரி என்ன மன்னிச்சிரு, உன் பக்கத்துல அந்த பையன் இருந்தான் அதனாலதான் நான் இவ்வளவு லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுது. அவன் உண்மையிலேயே பயங்கர டேஞ்சரானவன், நான் வந்தது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா ஒருவேளை என்ன ஏதாவது பண்ணிட்டானா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேக்குது. அப்புறம் நம்ம டக்கோட பவர் உங்களோட ஸ்பிரிட்ஸ் மேல கூட வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு நம்ம டெனோரா கேக்குறா. அது ஆமான்னு சொல்லுது. அதனாலதான் நாளைக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பவுமே உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீ அந்த பையன் கிட்ட சொல்லி நான் ஏற்கனவே இருக்கிறத உறுதிப்படுத்திட்டேன்னா ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது பாருன்னு சொல்லிட்டு சொல்லுது. டெனோரா ஒன்னு அந்த ஸ்பிரிட் கிட்ட கேக்குறா, நீ எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்ல, அதனால இது மாதிரி சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் உனக்கு ஏதாவது நடக்க போகுதுன்னா நான் அதை தடுத்து நிறுத்த முடியும்னு சொல்லுது. ஏற்கனவே உனக்கு முன்னாடி நடந்த கிஃப்ட் மேட்டர்ல இருந்து உன்னை காப்பாத்தினதே நான் தான் சொல்லிட்டு சொல்லுது.
சொல்லுது. உன்ன நம்ம டனோரா செம காண்டாயிடுறா. அப்பனா இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? நீ தான் எனக்கு கிடைக்க வந்த அந்த பவரையே தடுத்து நிறுத்தினியான்னு சொல்லிட்டு கத்துறா. இப்போ இந்த ஸ்பிரிட் நம்ம டனோரா கிட்ட கேக்குது, உனக்கு புரியாத ஒரு விஷயத்த நீ உன் உடம்புல ஏறுறதுக்கு ஏத்துப்பியான்னு சொல்லிட்டு கேக்குது. என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அந்த இது என்னதான் உனக்கு பவர்ஸ் எது கொடுத்தாலும் நீ கடைசியில இந்த சேஜஸோட ஒரு பப்பட் மாதிரி ஆயிருவேன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனா இது மாதிரி பவர் கிடைக்காம இருக்கவங்க எல்லாரையும் உங்களை மாதிரி ஸ்பிரிட்ஸ் தான் வந்து காப்பாத்துதான்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த ஸ்பிரிட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன்னை காப்பாத்துறது என்னோட வேலை. டனோரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ச்சரியோட சக்சஸர் நம்மளோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஹேயான் காலத்துல இருந்து இருக்கு. அதனால என்னோட ஒரே ஆசை நீ உன்னோட ஒரிஜினல் வேர்ல்டுக்கே போயிட்டு அங்க போய் நிம்மதியா வாழ்றதுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒன்னு இந்த சைடு நம்ம டனோரா சொல்றா, எனக்கும் நம்மளோட ஒரிஜினல் உலகத்துக்கு போகணும்னு சொல்லி தான் ஆசை, ஆனா நான் இங்க உயிரோட இருக்கிறது இவன் கூட இருக்கனால தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சொல்றா டனோரா. ஒன்னு அந்த சோல் ஒரு டைட்டில் சொல்லுது. இந்த அனிமியோட டைட்டில் அதோட பேருக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொல்லுது. மை கார்டியன் நேச்சர் இஸ் so powerful so the other world is a piece of cake for it ன்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம டனோரா ஒண்ணு உண்மையிலே நீ இது மாதிரி இந்த உலகத்துல இருந்து வந்ததுதானு சொல்லிட்டு கேக்குறா. அப்புறம் விடிஞ்சிருது. அடுத்த நாள் ஆயிருது. டனோரா அப்புறம் எந்திரிச்சு வரா. நம்ம ஹீரோ ஒண்ணு டனோராவை பார்த்து கேக்குறான், என்ன ராத்திரி சரியா தூங்கலன்னு சொல்லிட்டு கேக்குறான். டனோராவும் ஆமா லைட்டா தூங்கலன்னு சொல்லிட்டு சொல்றா. டனோரா ஒண்ணு கேக்குறா, சரி நம்ம எல்லாரையும் பின்தொடர்ந்து போகணும்ல, சரி நம்ம எப்போ கிளம்புறோம்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒண்ணு அதை பத்தி தான் சொல்லணும்னு நினைச்சுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ அந்த இடத்துல செலஸ்டினான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ஹோட்டல்ல நான் ஒரு கேர்டேக்கரா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நேத்து செலஸ்டினா கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். செலஸ்டினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எந்த வழியா போயிருப்பாங்கன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க எந்த ரூட்டை டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பொருட்களையும் அவங்க ரெடி பண்ணி தந்திருக்காங்க. நம்மளோட ஸ்டாக்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி டிவைசஸும் ரெடி பண்ணிருக்காங்க. ஏன் என்னோட கேமிங் இது கூட சார்ஜர் அவங்க ரெடி பண்ணி தந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ செலஸ்டினா இந்த சைடு சொல்றாங்க, நான் அதோட இம்பார்ட்டன்டான விஷயத்த சொல்ல மாட்டேன், இந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் ராயல் கேபிட்டல் போறதுக்கான டிக்கெட்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இன்னைக்கு இங்க இருந்து ஆஃப்டர்நூன்ல கிளம்புதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோ நன்றின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் எனக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறான். இந்த ட்ரெஷர்லாம் என்கிட்ட சும்மா தான் இருக்கு, இதை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதை இன்வெஸ்ட் கூட பண்ணலாம் இதுலயாவதுன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம டனோரா உடனே, டேய் இது உனக்கே ஓவரா இல்ல, கேர்டேக்கர் கிட்ட எது இதெல்லாம் சொல்லணும்னு ஒரு விவசாய இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த சைடு செலஸ்டினா அதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. டனோரா உடனே, என்னடா இந்த ஊர்ல கேர்டேக்கருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கத்துறா. அப்புறம் அவங்க ட்ரெயின்ல ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க. டனோரா அப்புறம் அந்த ஸ்பிரிட் நம்ம ஹீரோ 3 பேருமே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. டனோரா அப்புறம் கேட்கறா, பேயோட ஸ்டொமக்ல உட்காந்துட்டு அப்புறம் இங்க கேம் சார்ஜர்ல பேட்டரி போக கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா அதுக்கு சார்ஜ் ஏறதுக்காக பவர் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு என் நிலைமை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. உடனே அந்த பேய் டனோரா கிட்ட கேக்குது, ஆத்மா எனக்கு எந்த பிசிக்கல் ஃபார்மே கிடையாது, அப்புறம் இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டனோராவை பார்த்து கேக்குது. டனோரா உடனே அந்த பேய் கிட்ட கேட்கறா, அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்டு அவன் கிட்ட உட்கார வேண்டியதானு சொல்லிட்டு சொல்றா. உடனே அந்த பேய் சொல்லுது, ஐயோ எனக்கு அவனா பயம்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே நம்ம டனோரா உடனே அந்த பேய் கிட்ட கேட்கறா, அப்படின்னா நீ வேனிஷ் ஆகி போக வேண்டியதானு சொல்லிட்டு கேட்கறா. உடனே அந்த பேய் சொல்லுது, நான் எதுவுமே இன்டென்ஷனலா பண்ணல, நான் ஜஸ்ட் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிறேன்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே டனோரா நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா, உன்னாலையும் அவளை பார்க்க முடியுதுலன்னு சொல்லிட்டு கேட்கறா. உடனே ஹீரோ, ஆமா நீ சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து என்னால அது பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோ அப்புறம் டனோரா கிட்ட சொல்றான், நீ பாட்டுக்கு அங்க உட்கார்றதை விட்டு இங்க வந்து உட்கார வேண்டியதானு சொல்லிட்டு கேட்கறான். உடனே டனோராவும் அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துடுறா. டனோரா உடனே ஹீரோ கிட்ட கேட்கறா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு கிட்ட தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறா. ஹீரோ ஒன்னு அதுக்கு ரிப்ளை பண்றான், செலஸ்டினா சொன்ன மாதிரி பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே காட்டு வழியா டிராவல் பண்ணிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. டனோரா சொல்றா, ஒரு ஹோட்டலோட கேர்டேக்கரான்ட்டு இந்த பொம்பளை இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கா, அது கிரிப்பியா இல்ல உனக்குன்னு சொல்லிட்டு கேட்கறா. அந்த டைம் பார்த்து டக்குன்னு இவங்க போற ட்ரெயினை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. ட்ரெயினோட டாப் பறந்து போயிருது. இந்த சைடு ஒரு கேஸ்டல்ல காட்டுறாங்க. அந்த கேஸ்டல்ல நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த அந்த திருடன்களை இருந்து ஒருத்தனை காட்டுறாங்க. நம்ம கண்ணு தெரியாம அங்க கத்திட்டு இருக்கான், யாராவது இங்க இருக்கீங்களா பாஸ், எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம மிடாயும் பத்தி கேட்டுட்டு இருக்கான். இந்த சைடு இவங்க எல்லாருமே இவனை இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல லயன் சொல்லிட்டு இருக்கவ இவனோட கண்ணை பிடிங்கிட்டு திரும்பி ஹீலிங் மேஜிக் போட்டு புது கண்ணையும் வர வைக்கிறா. அப்பவும் இவனால திரும்பி பார்க்க முடியல. கண்ணை ரீஸ்பாண்ட் பண்ண வச்சும் இவனுக்கு திரும்பி பார்வை வரல. அப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை கடிச்சிடுறா. சைட்ல மசாய்க்கு இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். லேயான் வந்துட்டு ஒரு வேம்பயர் சேஜ் இருக்கிறதுலே 100லே இவங்களோட ஆரிஜின் பிளட் தான் வேற லெவல் பவர் லெவல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க கிட்ட இருந்து யாரு ஸ்ட்ரெயிட்டா கடி வாங்கி வேம்பயரா மாறுறாங்களோ உடம்புல பயங்கரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் அப்ப அவங்களுக்கு ஆகும்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த அக்யூஸ்டும் பயங்கர பவர் ஆகி அவனை கட்டி போட்டிருந்த பெல்ட் எல்லாம் பிச்சிடுறான். ஆனாலும் அவனோட பார்வை திரும்பி நார்மல் ஆகல. என்னோட அடிமையாகியும் இவனோட பார்வை திரும்பி வரலாம், இது வேற லெவல்லான ஸ்பெல் தான் போலன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோவையும் டனோராவையும் காட்டுறாங்க. அப்பதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பக்கத்துல சேஜும் அக்ரஸரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
அதனால ட்ரெயின் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோவும் நம்ம டெனராவும் வெளில போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு ரோபோட் இருக்குது. நம்ம ஹீரோ ஒண்ணு அப்பனா அதுதான் அக்ரஸர் போலன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா சேஜ் எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். டெனரா ஒண்ணு அங்க பாரு தூரத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி தெரியுதுல, அதான் சேஜ்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றா. ஒண்ணு நம்ம ஹீரோ உனக்கு உண்மையிலே வேற லெவல் பார்வைதான்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சைடு அந்த அக்ரஸருக்கும் இந்த சேஜுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஒண்ணு புலம்பிட்டு இருக்கான். இவனுங்க வேற நம்ம பிளான்ல மண்ணாளி போட்டானுங்களேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஒண்ணு டெனரா ஒண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, இவன் அவங்க ரெண்டு பேரையும் கொன்றன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோ ஒண்ணு நான் எதுக்கு அவங்கள தேவையில்லாம கொள்ளணும்னு சொல்லிட்டு கேக்குறான். இவங்க தான் நம்ம வழியில குறுக்கிட்டாங்கல்ல, அதனால கொன்றுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒண்ணு டெனரா கிட்ட கேக்குறான், அப்படா நீ என்ன சொல்ல வர, நம்ம வழியை யாராவது மறைச்சா நான் அவங்கள கொன்றுணுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்காகலாம் நான் அவங்கள கொண்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இது மாதிரி ரீசன்ஸே இல்லாம நான் கொண்டுட்டு இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு டெனரா கிட்ட சொல்றான். டெனரா ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் தான் நம்மள அட்டாக் பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அவங்க நம்மள ஏம் வச்சு அந்த அட்டாக் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா அந்த அட்டாக்ல நம்ம செத்துரு போனோம்னு சொல்லிட்டு டெனரா சொல்றா. ஹீரோ சொல்றான், இனிமேட்டு கிளியரா நம்ம கட் அண்ட் ரேட்டா ஒரு ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றான். ரீசன்ஸே இல்லாம நான் பீப்பிள கொண்டுட்டு இருந்தா அது கடுப்பா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றான். டெனரா ஒண்ணு ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா. சாரி, நான் அது மாதிரி நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோ ஒண்ணு சரி சரி அதுக்கெல்லாம் நீ சாரி கேட்க தேவையில்லன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டைம் பார்த்து இந்த அக்ரஸர் இவங்க கிட்ட வந்துருது. உடனே மக்கள் எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அக்ரஸர் வந்துச்சு, எல்லாம் அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடுறானுங்க. பார்த்தா அக்ரஸர் இவங்களை எதுவுமே பண்ணல. ஆனா அந்த சேஜா இருந்தவன் தான் இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த அட்டாக் கண்டிஷனால ஹீரோவும் டெனராவும் மட்டும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இது சரி பார்த்தா இன்னொரு சேஜ் லியானை அட்டாக் பண்ண வந்திருக்கான். அவன் வந்துட்டு லியானை தாறுமாறா அவன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றான். ஆனா லியானோட சட்டை மட்டும் தான் கிளியுது, அவளுக்கு எதுவுமே ஆகல. ஒன்னு சொல்றா, இவ்வளவு அட்டாக் வாங்கி அவங்களுக்கு எதுவுமே ஆகலையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒன்னு நம்ம ஜார்ஜி சொல்றான், இல்ல இல்ல அவங்க அதுக்குள்ள ஹீல் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். லியான் ஒன்னு இவன்கிட்ட கேக்குறான், நீ எதுக்கு ஹீரோ வந்துட்டு என்ன அட்டாக் பண்ண வர, நீ டெமன் லாட்ஸ் தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சொல்றா. இவன் சொல்றான், சைலண்டா இறக்கி அப்படின்னா நீ செஞ்ச தப்புக்கலாம் உனக்கு யார் தண்டனை தருவாங்கன்னு சொல்லிட்டு அவனோட இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக்கா பண்றான். அந்த இடமே உடஞ்சு போய் சுக்குநூறு ஆயிருது. எப்படியோ ஒண்ணு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுறான். சரி நம்ம ஹீரோவையும் டெனராவையும் காட்டுறாங்க. ஹீரோ ஒன்னு அந்த சேஜ் கிட்ட கேக்குறான், நீ எதுக்கு எங்களை அட்டாக் பண்ற, நீ தானே எங்களை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு சேஜ் கிட்ட கேக்குறான். இந்த சேஜ் ஒன்னு உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களா எங்களை பார்த்தோன்னே தலை குனிஞ்சு வணங்கணும், ஆனா அப்படி பண்ணாம பயத்துல அங்கிட்டு இங்கிட்டுமா கத்திட்டு ஓடிட்டு இருக்கீங்க, அது பாக்குறதுக்கு இரிட்டேஷனா இருக்கு, அதனாலதான் நான் உங்களை கொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ஹீரோ இங்க இருக்கிறதுல இரிட்டேட்டிங்கா இருக்குது நீ மட்டும் தான்டான்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் அது மாதிரி சொன்னோன்னே அந்த சேஜ் செத்து போயிடுறான். டெனரா ஒன்னு ஹீரோ கிட்ட கேக்குறா, என்னது நீ அவனை கொண்டியான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா அவன் ரொம்ப கடுப்பேத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு சொல்றான். ஒன்னு இந்த சைடு அந்த அக்ரஸர் வருது. இது வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு நீ என்ன எதுவும் பண்ணிடாத, நான் உனக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி லயானை காட்டுறாங்க. லயான் அவளை கொல்ல வந்தவன் கிட்ட கேக்குறான், நீ ஃபர்ஸ்ட் சொன்ன ஏரியல் யாரு உன்னோட லவரான்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த கொல்ல வந்தவன் சொல்றான், நீ எப்படி என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்ச, நீ செத்துருக்கணுமே அந்த அட்டாக்ல சொல்லிட்டு சொல்றா. ஒன்னு லயன் சொல்றா, நான் எதுக்கு உன் அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும், நான் ஒரு இம்மார்டல், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்ல இதுல இருந்து அவாய்ட் பண்ணி ஓடுறதுலாம் எனக்கு வராது, அது ரொம்ப வேலைன்னு சொல்லிட்டு சொல்றா. ஒன்னு லயன் கிட்ட என்ன கொன்றுன்னு சொல்லிட்டு சட்மிட் ஆயிடுறான். லயன் ஒன்னு எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டுறா. தூக்கி போட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண சொல்லி எல்கார் கிட்டையும் ஜார்ஜ் கிட்டையும் சொல்லிடுறா. சரி நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அக்ரஸர் ஹீரோ கிட்ட சொல்லுது, நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க, அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு சொல்லிட்டு சொல்லுது. டேங்கர் ஓடுன அந்த அக்ரஸர் கிட்ட எங்களுக்கு இந்த உலகத்தை விட்டு வெளில போறதுக்கான வழியை சொல்லுதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. ரோபோட் ஒண்ணு சொல்லுது, என்னால என் உலகத்துக்கு மட்டும் தான் ரிட்டர்ன் போக முடியும்னு சொல்லிட்டு சொல்லுது. ஹீரோ ஒண்ணு அப்படின்னா உன்னோட உலகத்துக்கு அது எங்களை கூட்டு போன்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த ரோபோட் ஒண்ணு சொல்லுது, என்னோட பாதி பார்ட் மட்டும் தான் இங்க இருக்கு, என்னோட மீதி பார்ட் எல்லாம் என்னோட வீட்டுல தான் இருக்கு, உன்ன மாதிரி டேஞ்சரஸானால என் வீட்டுக்கு என்னால கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. இது மட்டும் இல்ல, இப்போ இந்த இடத்த நீ ஒரு லோவஸ்ட் எனர்ஜினே வச்சுக்கோ, இந்த இதுல இருந்து உன் உலகத்துக்கு போறதுக்கு ஒரு கோஆர்டினேட் வரும், அந்த இதை நீ இது பண்ணி போறதுக்கு உனக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும், அதனால என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. ஒண்ணு சரி அப்படின்னா நாங்க அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அட்வைஸ் அது பண்றியான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அந்த ரோபோட் கிட்ட. ஒன்னு அது ஓகேன்னு சொல்லிடுது. அப்புறம் இங்க டெனர் கிட்ட சொல்றான், உனக்கு தேவையானது ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுன்னு சொல்லிட்டு சொல்றான். டெனர் ஒன்னு எனக்கு எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றா. ஒன்னு அந்த பேய் அந்த இடத்துல வந்துருது, எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு கேட்கறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்புறம் அந்த இடத்துல ஹீரோவை தேடி ராத்திரி டைம்ல எடல்காரும் ஜார்ஜியும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல செத்து போன அந்த சேஜை பாக்குறாங்க. அந்த இடத்துல லியானும் ஷியோனும் இருக்காங்க. ஷியோன் ஒன்னு கேக்குறா, என்னது அவங்க ரெண்டு பேரும் ஒரு சேஜை கொண்டாங்களான்னு சொல்லிட்டு கேக்குறா. லியான் ஒன்னு ஷியோன் கிட்ட சொல்றா, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான மேஜிக் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. ஷியோன் ஒன்னு சொல்றா, என்னது அந்த இன்ஸ்டன்ட் டெத் மேஜிக் தானேன்னு சொல்லிட்டு சொல்றா. சாண்டரோ
சானலாம் அந்த மேஜிக் ஈஸியா கொள்ளாது, ஏன்னா அவன்கிட்ட அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றா. லியான் அப்பனா ஓ இதுதான் இன்ஸ்டன்ட் டெத் மேஜிக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன் ஒண்ணு லியான் கிட்ட கேக்குறா, நீ என்ன கூப்பிட்டு நான் ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இருக்கும், என்ன விஷயமா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி கேக்குறா. அக்ரஸரை டீல் பண்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான், ஆனா இது மாதிரி சேஜ கொல்லக்கூடிய பவர் இருக்கவன நம்ம பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. ஷியான் ஒண்ணு நீ இந்த விஷயத்துல தலையிடாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றா. சேஜுங்களோட விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் பண்ணாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு பதிலா நீ டார்க்னஸ கண்ட்ரோல் பண்ற வேலையை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்றா. லியானும் ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அப்புறம் ஷியோன் அங்க இருந்து கிளம்பிடுறா. கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம லயன் அவங்களோட அசிஸ்டன்டான மாசேயுக்கிய கூப்பிட்டுட்டு நீ இம்மார்டல் காப்ஸை கூப்பிட்டுட்டு ஆனபஸ்க்கு போன்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன்னா நம்ம நார்மல் இதை கூப்பிட்டு போனா அங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு சொல்றா. அவன் லயன் கிட்ட கேக்குறான், பேசிக்கா ஹானபஸை டிஸ்டர்ப் பண்ண சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இப்போ டேனா அவரா சொல்றா, இதான் சொன்னேன் அப்பமே அந்த ரோபோட்டை கேரி பண்ணிட்டு வர வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம இது மாதிரி ஒரு அக்ரஸர் கூட பழக்கம் வச்சிருக்கிறத பீப்புள்ஸ் யாரும் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. டொனாராவும் ஆமால அவங்க இன்வைடர்ஸ்லன்னு சொல்லிட்டு சொல்றா. அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட ஏதாவது யூஸ்ஃபுல்லானது கேட்டிருக்கணும், ஏதாவது ஒரு வெஹிக்கிள் மாதிரி அவங்க கிட்ட கேட்டிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த டைம்ல அந்த சோல் அங்க வருது, நம்மளும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தான் அவங்க கிட்ட கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டானா ஸ்வாட டொனாரோ கிட்ட கொடுக்குது. ப்ராடக்ட் எந்த பொருளா வேணாலும் ஃபார்ம் ஆயிக்கும், எந்த பொருளா வேணாலும் கேமோஃபிளாஜ் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு சொல்றா. இவ்வளவு நேரம் இது எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டொனாரா கேக்குறா. ஒன்னு அந்த பேய் சொல்லுது, இவ்வளவு நேரம் இதை நான் உன்னோட இன்னர்ஸா வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுது. டொனாரோ ஒன்னு கத்துறா, இது மாதிரி ஒரு சயின்டிபிக் ஃபியூச்சரிஸ்டிக் வெப்பன் கிடைச்சிச்சுன்னா நீ இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கத்துறா. அதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. திரும்பி வேற ஒரு புது எபிசோட்ல பார்ப்போம். Until then bye bye from அனிமி தமிழ். இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம அனிமி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.